ஜேன் ஆஸ்டின் எழுதிய பிரைட் அண்ட் ப்ரீஜுடிஸ் முதல் வெளியீடு 1813 ஜனவரி 28 அன்று பிரித்தானிய இலக்கிய வரலாற்றில் மிக முக்கியமான நாவல்களில் ஒன்றான ஜேன் ஆஸ்டினின் பிரைட் அண்ட் ப்ரீஜுடிஸ் முதன் முறையாக ஐக்கிய ராஜ்யத்தில் வெளியிடப்பட்டது. இந்த நூல் வெளியீடு ஆங்கில இலக்கியத்தில் ஒரு புதிய எழுத்துபாணியை அறிமுகப்படுத்தியது. பிரைட் அண்ட் ப்ரீஜுடிஸ் நாவல் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்க கால இங்கிலாந்து சமூகத்தை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்டது. குறிப்பாக நடுத்தர மற்றும் உயர்வர்க்க சமூகத்தின் பழக்க வழக்கங்கள், திருமண பார்வைகள் மற்றும் சமூக எதிர்பார்ப்புகள் இதில் தெளிவாக பிரதிபலிக்கின்றன. இந்த நாவலின் மைய கதாபாத்திரமான எலிசபெத் பென்னெட் புத்திசாலித்தனம், தன்னம்பிக்கை மற்றும் சுயமரியாதை கொண்ட பெண்ணாக வர்ணிக்கப்படுகிறார். அவரது குணநலன்கள் அக்கால பெண் கதாபாத்திரங்களில் இருந்து மாறுபட்டதாக இருந்தது. மற்றொரு முக்கிய கதாபாத்திரமான திரு டார்சி பெருமை மற்றும் தனிமை கொண்ட மனிதராக ஆரம்பத்தில் காட்டப்படுகிறார். எலிசபெத்தும் டார்சியும் ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொள்வதே கதையின் முக்கிய மோதலாக அமைகிறது. இந்த நாவலில் பெருமை மற்றும் முன்னிலைப்படுத்தப்பட்ட எண்ணம் ஆகிய இரு மனித குணங்களும் சமூக உறவுகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை ஜேன் ஆஸ்டின் நுணுக்கமாக ஆராய்கிறார். ஜேன் ஆஸ்டினின் எழுத்து பாணி எளிமையானதாக இருந்தாலும் அதில் ஆழமான சமூக விமர்சனம் மறைந்துள்ளது. நகைச்சுவை, இரோனி மற்றும் கூர்மையான உரையாடல்கள் இந்த நாவலின் சிறப்பம்சங்களாகும். பிரைட் அண்ட் ப்ரீஜுடிஸ் முதலில் வெளியான போது நல்ல வரவேற்பை பெற்றது. வாசகர்களும் விமர்சகர்களும் ஜேன் ஆஸ்டினின் கதையமைப்பு மற்றும் கதாபாத்திர உருவாக்கத்தை பாராட்டினர். இந்த நாவல் காதல் கதையாக மட்டுமல்லாமல் பெண்களின் சுயநிலை, திருமணத்தின் பொருளாதார முக்கியத்துவம் மற்றும் சமூக கட்டுப்பாடுகள் பற்றிய விவாதமாகவும் விளங்குகிறது. பின்னாளில் பிரைட் அண்ட் ப்ரீஜுடிஸ் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் நாடகங்களாக உருவாக்கப்பட்டது. இதன் புகழ் தலைமுறைகள் கடந்தும் குறையவில்லை. 1813 ஜனவரி 28 அன்று வெளியான பிரைட் அண்ட் ப்ரீஜுடிஸ் ஜேன் ஆஸ்டினை உலக இலக்கியத்தின் நிலையான முகமாக உயர்த்தியது. மனித உறவுகளின் நுணுக்கங்களை அழகாக வெளிப்படுத்தும் இந்த நாவல் இன்றும் உலக வாசகர்களின் மனங்களில் உயிருடன் திகழ்கிறது.